அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 27/1/2026 நவமி திதி இரவு 7:06 வரை. அதன் பிறகு தசமி திதி பரணி நட்சத்திரம் காலை 11:09 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், செவ்வாய், புதனுடன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மூலிகை மருந்து தயாரிக்க, கடன் தீர்க்க, புது மொழி மற்றும் உடற்பயிற்சி கற்றுக்கொள்ள, பழைய வாகனம் விற்க, பணியாட்களை விடுவிக்க, வியாபார கணக்கு முடிக்க, வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காடு நடுங்கும் ராஜாவாக இருப்பதை விட ஒரு இதயம் விரும்பும் ரோஜாவாக வாழ்வதும் ஒருவித சுகம்தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ராஜாவாகவும் இருப்பீங்க, அடுத்தவங்க மனசில் ரோஜாவாகவும் இருப்பீங்க. அதுக்கு காரணம் எல்லோருக்கும் நல்லது நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. அதனால தான் ரோஜாவின் ராஜாவாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் காலை 11:09 வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 11:09 மாலை 4:45 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:09 பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி போய் பார்க்கலாம், அதிகாரிகளை சந்திக்கலாம், லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போடுறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்கள். நாளைக்கு பண்ணால் கூட நல்லது. இன்றைக்கி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் இருந்துருக்கும். இருந்தாலும் நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். நாமெல்லாம் படிக்கும்பொழுது எவ்வளோ சிக்கனமாக இருந்தோம், ஆனால் இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள்கிட்டையும் கவனமாக நடந்துக்கணும். கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கணும். சில நேரங்களில் நம்மளை மட்டம் தட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில எண்ணங்கள் சில நேரங்களில் வந்து போகுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கவலைகள் பலூனில் இருக்கிற காற்று மாதிரி பார்க்குற வரைக்கும் அதெல்லாமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அந்த காற்று பலூனில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே காற்று திறந்து வெளியில் விட்டோம்னா அதெல்லாம் புஷ்ஷுன்னு ஆகிடும் பலூன். அந்த மாதிரி தாங்க கவலைகள் நாம் நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா பெருசாக தெரியுங்க.
எல்லாம் பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா அது வந்து காற்று மாதிரி பறந்து போயிடுங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் நடந்ததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கப் போவதை நினைத்து ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, சுப செலவுகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது, தவிர்க்க முடியாத செலவுகளும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாண்டி அதிகமாக செலவுகள் வருதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. இவ்வளோ நாளாக நம்மளை கண்டுக்காமல் இருந்தாங்க, இப்போ நெருங்கி வராங்களே, பரவாயில்ல, நாமும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம், அதனால தான் இவங்கெல்லாம் நம்மளை தேடி வராங்கங்கிறத புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வீடு மாறலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. தை பிறந்தாச்சு, வீடை மாற்றிடலாம், தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடுவீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வராரு. இன்றைய தினம் மாலை 4:45 மணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. இரவு நேரம் அதிகம் கண்விழிக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விவாதங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மாலை 4:45 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தங்கம் தங்கமாக இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அதற்கு மரியாதை. அதுபோல நம்முடைய நட்பு வட்டம் யார், நாம் யாருடன் பழகுகிறோம், யாருடன் பயணிக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கும் மரியாதை. ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே நண்பர்களை தெளிவாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. சரியில்லாதவர்களை வடிகட்டிடுவீங்க. முக்கியமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் சரியில்லாத நடவடிக்கைகளில் இருந்தால் அவங்களெல்லாம் சரிகட்டி அனுப்பிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எத்தனை பேருடன் பழகினாலும் தன்னுடைய தனித்தன்மை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் பழைய கடன் ஒரு பக்கம் பாடாப்படுத்துது. புதுசாகவும் கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா வீடு ஒன்று விலை பேசி வச்சுருக்கீங்க, அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பழைய கடனையும் பைசல் பண்ணி புது கடனையும் அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அடிமனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் இறங்கலாங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டில் திருட்டு நடக்காமல் பார்த்துக்கணும். உங்களுடைய அந்த பழைய நகைகள் அதெல்லாம் பார்த்து பதனமாக எடுத்து ஞாபகமாக எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி லாபம் வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் பெரிய பெரிய சவாலான விஷயங்கள்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கும் சீக்கிரமாக திருமணம் முடிச்சிடணும் அப்படின்னு வரன் பார்க்க தொடங்கியிருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு நினச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வீட்டிற்குள் நுழையும் பொழுது புன்னகையுடனும் வெளியே செல்லும் பொழுது பொறுமையாகவும் இருந்து பாருங்கள், வெற்றி உங்களுக்கே. ஆமாங்க, வீட்டில் நுழையும் போதே சிரித்த முகத்தோடு நம்ம நுழைஞ்சோம்னா எல்லாருமே நம்மக்கிட்ட சிரித்து பேசுவாங்க. கஷ்டங்கள்லாம் விலகிடும், மறந்துடும், சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. ஆனால் நுழையும் போதே சிடுன்னு ஏதாவது நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அவங்க கடுகடுன்னு ஏதாவது எரிஞ்சு விழுவாங்க. அதே மாதிரி வெளியில் எல்லாத்தையும் பொறுமையாக பேசினோம்னா நமக்கு நல்லது நடக்கும். நம்மக்கிட்ட பேசுகிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தாங்க எந்த இடத்துல சிரித்த முகத்தோடு இருக்கணுமோ அங்கே சிரித்தபடி இருப்பீங்க. எந்த இடத்துல பொறுமையாக நடந்துக்கணுமோ அங்கே பொறுமையாக நடந்துப்பீங்க. இடம்பொருள் ஏவல் அறிந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னுடைய ராஜதந்திரத்தை செயல்படுத்தி ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாறுபட்ட சிந்தனைகள், யோசனைகள் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நடந்து முடிந்த காலகட்டத்தை சரியாக நம்ம பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமே, சிலர்கிட்ட கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிருக்கலாமோ, அப்படி போயிருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் நாம் வணங்காமுடியாக இருந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் இனிமேல் வர்ற வாய்ப்பெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. முன்னாடி தான் கௌரவம் பார்த்து நிறைய இழந்துட்டோம், இனிமேல் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிற யோசனையும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, எதிர்ப்புகளும் விலகுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களை சும்மாவே விட மாட்டேங்கிறாரு. வெடுக்குன்னு சில நேரங்களில் சிலரை பற்றி பேசிடுறீங்க. அப்புறம் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள்லாம் வரதான் செய்யுது. எவ்வளோ தான் காசு வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு கூடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாகவே செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்தி தான். தேவைப்பட்டால் நம்முடைய காலை பிடிப்பார்கள், வேலை முடிந்த பிறகு நம்முடைய கழுத்தை நெரிப்பார்கள். இதெல்லாம் யோசிச்சிருந்தோம்னா யாருக்கிட்டையுமே நாம் பழக முடியாதுங்க. மனித சுபாவம் இப்போல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் நாம் எதையும் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதான்னு எங்கும் எப்பொழுதும் யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அவரவர்களை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய பாதையை அமைத்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. காரணம், லாபஸ்தானத்திலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அடுத்தடுத்து நல்லது நடக்குங்க. வெளிவட்டாரத்திலும் இன்னைக்கு புகழ் கௌரவம் ஒரு படி உயருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட கொஞ்சம் சரியாகுங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால மறைமுகமாக நமக்கு எதிர்ப்புகள் இருந்துன்னு இருக்குதே. சிலர்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்களே, நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட தான் இருந்தாங்க, இன்றைக்கி அங்கே போயிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வரும். ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் சில சங்கடங்கள் வரும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் வெளியில் பேசிக்காதீங்க. ஏன்னா அந்தரங்க ரகசியங்களை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தை உண்டாக்கும்.
அதனால் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் அளந்து பேசுகிறது நல்லதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சூழ்ச்சிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட்டு தொழில் தான் கொஞ்சம் சரி வரல. அதனால் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பங்குதாரர்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன சவால்கள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்றைக்கி பயணப்படுறாரு. அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டுவீங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு. அந்த தீண்டி காயம் பெற்ற அனுபவம் உன்னுக்குள் சுட்டுக்கொண்டே இருக்கும். ஆமாங்க, சில விஷயங்கள்லாம் பட்டாதாங்க நமக்கு புரியுது. என்ன தான் பக்கத்தில் இருக்கிறவங்க பெற்றவங்க எல்லாம் மாறி மாறி நமக்கு புத்திமதி சொன்னாலும் கூட நேரடியாக அனுபவிக்கும்போது சில கஷ்டங்களை சில அவஸ்தைகளை படும்போது தான் அதெல்லாம் பளிச்சுன்னு நம்ம மனசில் பதியுதுங்க. அதனால தாங்க உங்களுக்கு அனுபவ அறிவு எப்போதும் உண்டுங்க. அந்த அனுபவ அறிவால் அதிகம் படித்தவர்களையும் ஆட்டி படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே நிலைமை சரியில்லை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி 9 நிமிஷத்தோட டென்ஷன் எல்லாமே விலகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிரமங்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. மன அழுத்தங்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் எதிர்பார்த்தவங்கள்டேருந்து இன்றைக்கி கிடைக்கும். பழைய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட யோகாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வீட்லேயும் சலசலப்புகள் குறைஞ்சி சந்தோஷம் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. அப்படின்னு சொல்கிறத விட அவங்க உங்களை விட அதிகமாக யோசிப்பாங்க. உங்களை விட அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அதை ரசிக்கணுமே தவிர அதை பார்த்து கோவப்படுறது தவிக்கிறது நல்லதுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட சில புதுசாக யோசித்து இன்றைக்கி அதிக அளவு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, குளத்திலே தண்ணீர் இருந்தால்தான் கொக்கும் மீனும் தேடி வரும். அதே போல் பெட்டியிலே பணம் இருந்தால்தான் உறவினர்களும் நாடி வருவார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பசை இருக்கிற இடத்துல தான் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. பர்ஸு காலியானால் யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க. எல்லாம் பணத்துக்காக ஓடி வராங்க, பணத்துக்கு பின்னால் ஓடுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், குணத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி 9 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் நல்லதுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி 9 நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க.
விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துருங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் யார் யாரோ எதோ நம்மளை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க. சிலதெல்லாம் கேள்விப்படும்போது சிரிப்பாக வருது, சிலது கேள்விப்படும்போது வேதனையாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுமாராக தான் இருக்குது. வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், வேலையாட்கள் எல்லாருமே பார்த்து கொஞ்சம் பதனமாக கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட ஏதாவது குறை சொல்லுவாங்க, ஏதாவது விமர்சித்து பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துளைகளை கையாள பழகினால் மூங்கில் குழலாகும். துன்பங்களை கையாள பழகினால் வாழ்க்கை இசையாகும். ஆமாங்க, கஷ்டங்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது. வாழ்க்கையில் விதவிதமான கஷ்டங்கள்லாம் வருதுங்க. ஆனால் அதெல்லாம் விசித்திரமாக நீங்கள் கையாளுவீங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடமையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் சந்தர்ப்ப சூழ்நிலையை தெரிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. தைரியஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால எது நடந்தாலும் கலங்காமல் இதெல்லாம் இயற்கை தான், இதெல்லாம் சகஜம்தான், இதையும் நம்ம கடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடமையை தள்ளி போடாமல் எப்பொழுதுமே கடமையிலேயே கண்ணாகவும் இன்றைக்கி இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சுற்றி முற்றி இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுகிட்டே இருப்பீங்க. எப்படி உங்களால் மட்டும் இதெல்லாம் முடியுது, இப்படியெல்லாம் முடியுது, இப்படி ஓய்வு இல்லாமல் உழைக்கிறீங்களே அப்படின்லாம் சிலர் காதுபடவும் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியாமலும் பேசிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி தாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த உறுதி, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், அதை எல்லாருமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் எப்பொழுதுமே தகுதியானவர், நீங்கள் உறுதியானவர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லாருமே போக போக புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு பணிவாகவும் சிலர்லாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எல்லா சிக்கல்களும் இன்றைக்கி விலகும், வேலை சுமையும் குறையும். அதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் கூட உங்களை கூப்பிட்டு சின்ன சின்னதாக பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒவ்வொரு பூவும் அதற்குரிய நேரத்தில்தான் மலர்கிறது. அவசரப்படாதே, உங்களுக்கான காலமும் விரைவில் வந்து சேரும். ஆமாங்க, ஒரு பூவை சீக்கிரமாக நம்மால் மலர வைக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு பிஞ்சை சீக்கிரமாக நம்மால் பழுக்க வைக்க முடியுமா? அதுக்கான நேரத்தில் அது நிகழப்போகுது. நமக்கான நேரம் வரும்பொழுது நமக்கு இறைவன் எல்லாத்தையும் அள்ளித்தர போகிறாருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கால நேரம் வரும் வரை காத்திருந்து காய்களை நகர்த்தி எல்லா வகையிலும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. அதனால் வாழ்க்கைன்னா எப்படி,
சமூகம்னா எப்படி, உறவினர்கள்னால் எப்படிப்பட்டவங்க, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சிங்க. ஏன்னா குரு பகவான் நிறைய பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, உலக அறிவையும் உங்களுக்கு அதிகமாக கொட்டி கொடுத்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இனிமேல் எது நடந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும், யாரை வேணாலும் எதிர்கொள்ள முடியும், எந்த பிரச்சனையும் நாம் சமாளிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. வாக்குஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதை பேசினாலும் சிலர்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பேசுகிறதுன்னு சில நேரம் தெரியலை. நமக்கு உண்மையை பேசி தான் பழக்கம், மாற்றி பேசி பழக்கம் இல்லை. இனிமேல் அதுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களால் அது முடியாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. லாபாதிபதி சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால புது ஏஜென்சி வியாபாரத்தில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா 10க்குரியவர் புதன் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் கற்றுப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி இருக்குது. கல்யாண விஷயமாக பேசுங்க. இன்றைக்கி ஜாதகம் பொருந்துகிற ஜாதகம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே, அதாவது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலை 11 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தூக்கி எறிந்தால் வருந்த மாட்டேன், பந்து போல மீண்டும் எழுவேன். ஆமாங்க, நீங்களே சொல்லிப்பீங்க. யார் தூக்கி போட்டாலும் கவலைப்பட மாட்டீங்க. காலம் மாறும், காட்சி மாறும். என் அனுபவத்தில் என் வயசில் எத்தனை பேரை நான் பார்த்துருக்குறேன். திமிராக இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இப்போ அப்படியே அடங்கி கிடக்கிறாங்க. அதனால் என்னையா தூக்கி போடுறீங்க, தூக்கி எறிஞ்சிட்டா நான் அப்படியே துவண்டு போக மாட்டேன், மீண்டும் துள்ளி எழுவேங்கிற வைராக்கியத்துடன் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் சில கிரகங்கள் அப்படி சொல்ல விட மாட்டேங்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்டி படைச்சுன்னு இருக்காரு. நல்லா பேசின்னு இருந்தவங்க ஒரு சிலர் கூட இப்போ பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறாங்க. எல்லாம் பணம் படுத்தும் பாடு தான். நாமும் பந்தாவாக இருந்தோம்னா பலரும் தேடி வருவாங்க. அது என்னத்துங்க, நம்முடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம இழக்காமல் நாம் அப்படியே இருந்துருந்தாங்க நல்லது. 4 கிரகம் ராசிக்குள்ளார உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் நல்லது பண்ணுறாரு, இன்னொருத்தர் அல்லது பண்ணுறாரு. இது என்ன, இது எதுவுமே சரி வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளார சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெம்பு இருக்கும். அதே நேரத்தில் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால ஒருவித கோபம் இருக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் இருக்குது, அவரை சுற்றி இருக்கிறவங்க மேலே நீங்கள் கோபப்படுவீங்க, சமுதாயத்தின் மேலேயும் கோபம் இருக்குது. எதுவுமே சரியில்லை, எங்கேயுமே சரியில்லைன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம் அதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட கொஞ்சம் பரவாயில்ல முன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திப்பீங்க. உத்தியோகத்தில் கூட புது விஷயங்களை கற்றுப்பீங்க. அதிகாரிகள் அறிவானவங்கள எங்கே மதிக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. நாம் எதாவது இருக்கிறத எடுத்து சொன்னோம்னா அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை போய் பாருங்கிறாங்க. சரி, உலகமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அலுவலகத்தில் நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுங்க. சகோதர வகையிலையும் இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இந்த ஓடம் போலத்தான் நாமும்
ஓடத்தை எப்போ தேடுவாங்க? தேவைப்படும் போது தேடப்படுவோம், ஆனால் தேவை முடிந்த பிறகு ஒதுக்கப்படுவோம். இதுதாங்க மனித வாழ்க்கை, இதுதாங்க இன்றைய சமூகத்தினுடைய நிலைமை. ஏதாவது ஒரு வேலை நம்மளால் ஆகணும்னா அப்படியே உருகி உருகி பேசுவாங்க, பெருகி பெருகி நம்மளை பெருமைப்படுத்துவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த 2-3 நாளில் நாம் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம பக்கம் திரும்பவே மாட்டாங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நாம இருப்போம், நாம் எல்லாரையும் மதிப்போம் அப்படிங்கிற கொள்கையோடு எங்கும் எப்பொழுதும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக 4 கிரகம் உட்கார்ந்துருக்காங்க. ராசியில் ராகு உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இப்படி எங்கேயுமே திமிரவே முடியல, எந்த பக்கமும் போகவே முடியல. சுற்றியே போட்டு அப்படியே டைட் பண்ணிட்டாங்களே, என்ன இது வாழ்க்கை இப்படியே போகுது, இந்த வட்டத்தை தாண்டி நாம் எப்போ தான் வரப்போகிறோன்னு தெரியலையே. பெரிய பெரிய திட்டங்கள் நம்ம மனசுக்குள்ளார இருக்குது, ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நம்மால் இன்னும் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு இதுவரைக்கும் யோசிச்சுருந்தீங்க. ஆனால் இன்னையிலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கிது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி உங்களை ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உங்கள் மனசுக்குள்ளார ஒரு உற்சாகம், ஒரு சின்னதாக நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குங்கிற நம்பிக்கை அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது சாதித்து காட்டுறதுக்கான முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் மதியத்திலேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சில உதாசீனம்தான் நம்முடைய வாழ்க்கையை உருப்படியாக வாழ கற்றுக் கொடுக்கிறது. ஆமாங்க, சிலர்லாம் அன்னைக்கு உதாசீனப்படுத்தினால தான் நாம் வீராவேசமாக தன்மானத்தோடு வெளியில் நீங்கள் இப்போ நிறைய சாதித்து காட்டிருக்கீங்க. சிலர்லாம் உங்களை அவமானப்படுத்தினதுனால தான் அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணுங்கிற வெறியோட இரவு பகல் பாராமல் உழைச்சி இன்றைக்கி நீங்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்கீங்க. அப்போ உதாசீனப்படுத்த மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழும் அளவிற்கு தன் வாழ்வை உயர்த்தி கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. முன்கோபம் கொஞ்சம் இருக்குது, மூக்கு நுனியிலே எப்போ பார்த்தாலும் அது காத்துட்ருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்பப்போ ஏதோ உடம்பெல்லாம் படுத்தி எடுக்கிற மாதிரியே தெரியுது. 7.5 சனி, ஜென்ம சனி சும்மா இருப்பாருங்களா? அப்பப்போ ஏதாவது ஒரு பெருசாக உடம்புல இருக்கிற மாதிரி பயமுறுத்துவார். டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் அச்சுறுத்தலிலேயே உங்களை அச்சிட்ருப்பார் சனி பகவான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நேரம் கிடைக்கிற போது பிரதோஷ பூஜெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திரன் சாதகமான நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பணப்புழக்கம் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம், முடியும். இதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, புகழ்பெற்ற நிறுவனங்களோட ஏதாவது டைப் வைக்கிறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வேறு 2-3 வாய்ப்பெல்லாம் வருது. ஆனால் கொஞ்சம் தூரமாக வேலை கிடைக்குது. விலகி போகலாமா, குடும்பத்தை விட்டு விலகி போக வேண்டியிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏதாவது முக்கியமான வேலை பார்க்கணும்னா காலையில் 11 மணிக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.